எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து மெயினாக பெண்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிகமான வேலைப்பளு கைகளுக்கு அவங்க கொடுக்கறதுனால இந்த இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்கு. அவங்க சொல்கிற மெயினான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கைகளில் வந்து இந்த இடத்துல பெயின் இருக்கும், அப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக பெயின் இருக்கும். சில நேரங்களில் விரல் ஃபுல்லாகவுமே வந்து மரத்து போகிற மாதிரி ஒரு விதமான கடுப்பு, இல்லைன்னா வந்து ஊசி குத்துற மாதிரியான ஒரு பெயின், நைட்டு தூக்கமே இல்லாத அளவுக்கான ஒரு தொந்தரவு பெண்கள் வந்து அவதிப்படுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போதும். அதை ரெமடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த பிரச்சனைக்கு பெரும்பாலும் மருத்துவமனையில் வந்து அவங்க பார்க்கும்போது சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்ப்போம். நம்ம சர்ஜரி இல்லாமலும் சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே, ஸோ சர்ஜரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரச்சனை மெயினாக ஏற்படுறதுக்கான காரணம் ஒரு நரம்போட ப்ராப்ளம் தான். மெயினாக மீடியன் நர்வ் அப்படின்ற ஒரு நரம்பில் வந்து ஒரு இடத்துல பர்டிகுலராக இந்த ஏரியாவாக இருக்கலாம், இல்லை இந்த ஏரியாவாக இருக்கலாம், பிளட் கிளாட் ஆகி நரம்பு முடிச்சு மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணணும்பாங்க. ஆனால் நம்ம வந்து சர்ஜரி இல்லாமலே ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் பேஷண்ட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வித்தவுட் சர்ஜரி அந்த நரம்பை முடிச்ச வந்து நம்ம கிளியர் பண்ணி கொடுத்து எந்த விதமான பெயினும் இல்லாமல் பேஷண்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப அழகாக ரெக்கவரி பண்ணுறோம். பேஷண்ட்ஸ் வந்து இந்த தொந்தரவில் அவதிப்படுறவங்க வந்து கை ஃபுல்லாக விரல் ஃபுல்லாக பிலோ ரிஸ்ட் வந்து அவங்களுக்கு நல்ல வீக்கம், ஒரு மாதிரி ஷார்ப்பான மெட்டீரியல் குத்துற மாதிரியான ஒரு தொந்தரவு வந்து அனுபவிப்பாங்க. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். ரொம்ப லேட் பண்ணாமல் ஆரம்ப நிலை வைத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. லேட்டஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டாக வந்து சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் சர்ஜரி இல்லாமலும் இந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக சரி பண்ணலாம். பட் வந்து நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னென்னா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பெயின் வந்துருச்சு, அதை ஆற போட்டு ரொம்ப நாளாக வீட்லேயே வச்சுருந்து அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகாமல் ஆரம்ப நிலையிலே இந்த நரம்போட பாதிப்பை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கை முழுமையும் பாதிக்காத அளவுக்கும் சரி பண்ணிக்கலாம் மெடிசனில். பட் ரொம்ப ஃபுல்லாக பாதிச்சிருச்சு, எனக்கு ஒரு விரல் பாக்கி இல்லாமல் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சர்ஜரி சொல்லியிருந்தாலும் சர்ஜரி இல்லாமலே நம்ம கிளினிக்கில் ரொம்ப அழகாக சரி பண்ணி கொடுத்துருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு, தொந்தரவு எதுவும் அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இமீடியட்டாக வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இது ஆரம்ப நிலையிலே எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பெயின் இருக்கும்போது அதுக்கான ரெமடி ஃபஸ்ட் எய்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் ரெக்கவரி ஆகிடும். தேர்ட் ஸ்டேஜில் போனால் மட்டுமே தான் சர்ஜரி தேவைப்படும். ஸோ இது என்னவோ தெரியல, நம்ம வந்து நைட்டு தூங்கும்போது கையை வச்சு தூங்கியிருப்போம் போல், அதனால தான் நமக்கு இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தாதீங்க. இது